இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் டே 2 இன்னைக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா டே 1ல் இந்தியா சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. நேற்று 326க்கு 5 விக்கெட் விட்டு இந்தியா டேவுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி கண்டினியூ பண்ணி விளாண்டாங்க. ஜடேஜா வந்தோடனே அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து த்ருவ் ஜுரேல் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ அவருமே நல்லா விளாண்டார், 46 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து அவரும் 37 ரன் அடித்தார். ரொம்ப க்ரூசியலான பார்ட்னர்ஷிப் அது, இல்லைனா இவ்வளோ ஸ்கோர் வந்திருக்காது. 445 ரன்னு. ஜஸ்பிரீத் பும்ரா 26 ரன் அடிச்சிருந்தார். ஸோ ரொம்பவே லோவர் ஆர்டரில் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன். ஆனாலும் 445 அடித்து இந்தியா ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க. பட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் சூப்பராக விளாண்டுருக்காங்க. எஸ்பெஷலி ஜாக் ராலி இன்றைக்கி ஸ்லோவாக ஆரம்பித்தார். பட் பென் டக்கெட் வந்து வந்ததுலேருந்தே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. T20 மோடில் விளையாடிக்கிட்டு இருக்காரு. சரியான இன்னிங்ஸ் விளாண்டாரு. அண்டு விளையாடி சூப்பராக இங்கிலாந்தை ஒரு செம்ம ஒரு பொசிஷனில் வச்சுருக்காரு. ஏன்னா இப்போ 2 விக்கெட்ஸுக்கே 200 அடிச்சிட்டாங்க. ஸோ பென் டக்கெட் 133 நாட் அவுட்டில் நிற்கிறாரு. அஸ்வின் தன்னோட 500வது விக்கெட்டை எடுத்திருந்தாலும் இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் 240 ரன் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு இதே மாதிரி போச்சுன்னா இங்கிலாந்து லீட் அடிச்சிருவாங்க. ஸோ அப்புறம் டஃப் ஆயிரும். நாளைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்னு தெரில. பட் ஜடேஜா, ரோஹித் சர்மா, சர்ஃப்ராஸ் கான், த்ருவ் ஜுரேல் எல்லாம் பேட்டிங் நல்லா பண்ணாங்க. பவுலிங் ஒழுங்காக போடணும். சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஓலி போப் அவுட் ஆகிருக்காரு. ஸோ இப்போ ஜோ ரூட்டும் பென் டக்கெட்டும் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. நாளைக்கு மேட்ச் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் இந்த மேட்ச் ரொம்ப குரூசியல். இந்த மேட்ச் ஜெயிச்சா சீரீஸில் 2-1 லீட் எடுத்துடலாம். ஸோ நாளைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு இந்தியா எப்படி விளையாடுதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.